அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக நவகிரகங்களிலே அதீத ஆற்றல் பெற்ற முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய தனித்துவம் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அவர் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது 7.5 சனியின் நடுப்பகுதியில் மிக கடினமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக விரைவில் குருவும் வக்ரகதியில் திரும்ப போகிறார். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பம் நிறைந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் பொதுவாக சூரியனை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அபரிவிதமான சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கும்பராசிக்காரர்கள் இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதிக நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. திட்டமிட்டு அத்தனை பணிகளையும் கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவரின் அதிகாரம் கொண்ட விஷயங்கள்ல அதிக கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நுழைந்தாலும் கூட நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவசரப்படக்கூடாது. ஏனென்றால் சூரியன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்துகிறாருங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வர வேண்டும், வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதீதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் அனைத்திலும் நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாகவும் எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் அவசியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் தன்னுடைய அதிகாரத்தை எந்த பணியை செய்ய வேண்டும் என்றாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சூரியனுடைய பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் மிக சிறிய எளிய பணியாக இருந்தாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய அஷ்டமத்தின் காரணமாக அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் உஷ்ண கிரகமாக இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்றால் சூரியன் சாதகமான அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அவர் தற்போது அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வதால் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை. தேவையற்ற உணவுகளை உட்கொள்வதால் சில எதிர்பாராத உடல் உபாதைகளை சந்திப்பதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிகமாக உருவாகலாம். எனவே உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன்
நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுடைய நிலைமை என்பதை உணர்ந்து செயல்படுங்க. அதே சமயம் இந்த வேளையில் 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சனி மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு. எனவே சற்று நிதானம் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிட்டும். விரயங்களும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நிர்ணயித்த இலக்கை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அடைவதில் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அபரிவிதமான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த பணிகளை திட்டமிடும் போது கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டுங்க. முன்னெச்சரிக்கையுடன் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் சற்று நன்கு கணித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு திட்டமிடுதால் பல வகையான மன வருத்தம் சங்கடங்கள் மறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. சில நேரங்களில் பணிச்சுமையும் தொழில் ரீதியாக பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. எனவே நன்கு திட்டங்களை யூகங்களை முறையாக வகுத்து செயல்படுங்க. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதனால் மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கடைசி நேரங்களில் கூட சில வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். ஆனால் அவற்றால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொண்டாலே நல்ல மாறுதலை நிறைவாக சந்திக்கலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டாம். அதே போன்று பெண்மணிகள் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்ல பல மாற்றங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் எந்த பணியை செய்தாலும் நிச்சயமாக அதிக திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு